ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய வாங்கும்போது ஒரு பேஸ்கெட்டில் வச்சு கொடுப்பாங்க. மேலே அந்த ஃப்ரூட்ஸ்லாம் வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக இந்த கவர் ஒன்று கொடுப்பாங்க. இந்த கவரை வச்சு தான் இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் செய்ய போகிறேன். என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. மூடி 2 எடுத்துகிட்டு கட்டுக்கம்பி எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் இதை கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 மூடியை ஒன்றா வச்சு அதை அப்படியே கட்டுக்கம்பியால் அப்படியே ஜாயின் பண்ணிக்க வேண்டியது தான். இது ஜாயின் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியே இந்த டிசைன் இருக்குது பாருங்கள். மேல் பக்கமும் கீழ் பக்கமும் அதே மாதிரியே கம்பி வச்சு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஆப்போசிட் சைடு 2 இடத்துலையும் இதே மாதிரியே நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். வாய்ஸ் ஓவர் கொடுக்கும் போது பேக்ரவுண்டில் காக்காவும் நானும் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஆரம்பத்துலேருந்து கொடுத்துட்ருக்கு. ஒரு வேளை அதோட டைமில் நான் டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். இது பெரிய ரவுண்டாகவும் இல்லாமல் சின்ன ரவுண்டாகவும் இல்லாமல் மீடியம் சைஸ் ரவுண்டாக வந்துடுச்சு. கூட மாதிரி பொத்தனாப்பில் இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டு கூட மாதிரி தெரியுதா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்ப்போம். ஒரு பழைய பனியன் எடுத்து இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கிறேன். இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து அந்த கூடைக்குள்ளார கவுத்து போட்டுட்டு ஓரத்தை அப்படியே அடித்து விட்டுறேன். அவ்வளோதான். இது ஒரு அழகான ஆர்கனைசராக மாறிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கூடையில் டவல்லாம் நான் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன். டாய்ஸ் ஐட்டம்லாம் இதில் ஆர்கனைஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆனால் எங்கிட்ட டாய்ஸ் ஐட்டம்லாம் இல்லை. எங்கள் வீட்டு பிள்ளைங்கள்லாம் வளர்த்துட்டாங்க. அதனால் நான் டவலை ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன். இந்த கூடையில் வேறு என்ன ஆர்கனைஸ் பண்ணலாம்? உங்களுக்கு ஐடியா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு ஐடியா தோணுது. சஸ்மி வீட்டில் காய்கறி வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அந்த டைமில் எடுத்து வைக்க அலுப்பாக இருக்கும். அப்போ அங்கே இங்கே பறத்து கிடக்காமல் அதை அப்படியே கவரோடு தூக்கி இந்த பேஸ்கெட் உள்ளார போட்டு வச்சுட்டு டைம் எப்போ கிடைக்குதோ அப்போ நான் ஃப்ரிட்ஜில் அந்த காய்கறிலாம் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு நல்ல ஐடியா தான். பேஸ்கெட்டில் உள்ள கிளாத்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு கார்பேஜ் பேக்கை இதில் வச்சுட்டோன்னா நொடியில் டஸ்ட்பின் ரெடி. யூஸ்ஃபுல்லான ஐடியா. வேஸ்ட்டுன்னு இந்த பொருளையும் தூக்கி போடாமல் பெஸ்ட்டாக மாற்றிடுறது தான் என்னுடைய வேலை. இதுதான் என் ஐடியா. இந்த ஐடியாலாம் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க ப்ளீஸ்.